சில நேரம் சர்வீஸ்க்கு போகும்போது சில வீடுகளில் டீ கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, பழங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி சர்வீஸ் பண்ண போன இடத்துல ஏதோ இந்த மிஷின் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து ஹெல்ப் பண்ணிச்சு. இது டீயில் ஊற போட்ட அவுல்லாம் கிடையாதுங்க. இதுதான் ரியல் சால்ட்டு. அதாவது தண்ணியில் டிடிஎஸ் மீட்டரை வச்சு டிடிஎஸ் செக் பண்ணுவோம். அந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது தண்ணியில் கலந்துருக்கிற எல்லா சால்ட்டோட அளவும் அது காமிக்கும். அதாவது அயன்ஸோட லெவலை காமிக்கும். அந்த அயான்ஸ்லேயே முக்கியமாக 2 எண்ணம், கால்சியம் 1, மெக்னீசியம் 1. இந்த 2ஐயும் சேர்த்து குறிக்கிறது தான் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்தால் அவுல் மாதிரி படியும். சரி, கால்சியமும் மெக்னீசியமும் உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாம் ஒரு லிமிட்டோடு வச்சுக்கிடணும். இல்லைன்னா நம்ம கிட்னி சட்னி ஆகிரும். அதுதான் உண்மை. இந்த ஸ்பன் ஃபில்டர் கலரே பாருங்கள், லைட்டு க்ரீனிஷ் கலர்லேயும் இருக்குது. அங்கங்கே சில புள்ளிகளும் தெரியுது, துருப்பிடிச்ச மாதிரி. சின்ன குறுமண், அது கூட இந்த கால்சியம் மெக்னீசியமும் சேர்ந்து ஃபில்டர் ஆகியிருக்குது. ரொம்ப ஹார்ட்னஸ் இருக்கிற வாட்டர் போல். நீங்கள் ஒருவேளை ஆன்லைனில் ஆர்ஓ வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, எல்லாருக்கும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு மெஷின் வாங்கி கொஞ்ச நாள்லேயே ப்ராப்ளம் ஆகிரும். அதாவது தண்ணி வெளியில் வராது, அப்படியே ஃபில்ட்ரு பண்ணாலும் அது ரொம்ப கேவலமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த தண்ணியில் இருக்கிற ஹார்ட்னஸ் தான். செக் பண்ணாமல் மெஷின் வாங்கி போட்டால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்படி யாருக்காவது உங்களுக்கு ஆகியிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.